கட்டுகளை உதறிவிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே அவசியம். கட்டுகளை உதறிவிட்டு தேவ வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விடுதலை ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறவரும் ஆண்டவர் தான், அந்த கட்டுகளை உடைக்கிறவரும் அவர் தான். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பொறாமையினாலே யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். மத்தேயு 27 அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யூதர்கள் இயேசுவின் மீது பொறாமைப்பட்டார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுவதற்கு காரணமாயிருந்தவர்கள் யூதர்கள். காரணம் என்னவென்றால், இயேசு அற்புதம் செய்தார், அவர் இறைமகன் என்று சொன்னார், பிதாவுக்கு ஒரே மகன் நான் தான் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் பொறாமைகளாக யூதர்களுக்குள்ளே காணப்பட்டது. தான் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க இருப்பதை இயேசு முன்னமே அறிந்திருந்தார். முதலாவது, யூதர்கள் பொறாமைப்பட்ட காரியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்களா யூதர்கள்? இதை அறிந்தது யாரு? பிலாத்து. 6 முறை விசாரிக்கப்பட்டவர் இயேசு. அதுல ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, அவர் தான் பிலாத்து. அவர் தேசாதிபதியாய் இருந்தார். தேசத்தை ஆளுகிறவனுக்கு தெரிகிறது இயேசுவின் மீது பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள் என்று. பிரதான ஆசாரியர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று பிலாத்துக்கு நல்லாவே தெரியும். பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது அன்னா, காய்பா இவர்கள் எல்லாம் பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இயேசுவின் மீது குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே என்னைய பொறாமையினால அறைய போறாங்கன்னு சொல்லி நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். மத்தேயு 20 அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தான் சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்க இருப்பதை இயேசு முன்னமே அறிந்திருந்து அதை சீசர்களுக்கு சொன்னார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஏனால் அவர் தேவனுடைய மகன், அவர் தேவனாயும் இருந்தார். மத்தேயு 26 அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பிறந்ததின் நோக்கமே இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக பலியாக வேண்டும் என்பதே. அதுவே பிதாவின் திட்டமாயிருந்தது. தன்னை அனுப்பினோருடைய திட்டம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஜெபம் பண்ணினார். ஏன் என்று சொன்னால், அவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதை அறிந்திருந்தார். இதை பிதாவின் திட்டத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படியே செய்வதாக இருந்தது. மத்தேயு 26 அதிகாரம் 53 முதல் 54 வரை. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். 12 லேகியோனுக்கு மேற்பட்ட தூதர்களை அனுப்ப முடியாதா பிதாவானவர்? அனுப்புவார் நான் கேட்டா, ஆனால் அதை நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். அதன்படியே நான் மரிக்க ஆவலாக இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பிதாவின் திட்டம் என்ன என்பதை இயேசு புரிந்து வைத்தது போல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் அவருடைய திட்டத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தால் மாத்திரமே பிசாசானவனை வின் பண்ண முடியும். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் பிதாவின் திட்டம் இன்னதென்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக வேண்டும். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இந்த வேலையிலிருந்து என்னை தப்பித்துக்கொள்ள ஏதாவது வழிவாசல் இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஜீவனை விடும்படியாய் சிலுவை சுமக்கும்படியாய் இதற்காகவே நான் வந்தேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக இங்கே உரைக்கப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய வேலை சிலுவையிலே மரிக்க வேண்டும், மக்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும், ஜீவனை கொடுத்து மீட்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்தவராய் இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுதும், இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக பலியாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அது பிதாவின் திட்டமாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இங்கே நாம் வாசித்தது அனைத்துமே பிதாவுடைய திட்டமாய் இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலம் பிதாவானவர் நமக்கு அருளின கிருபையிலே ஒரு சிலவைகளை மட்டும் நான் பட்டியலிடுகிறேன். அது என்ன அப்படின்னா, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே? அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார். அது கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இயேசு கிறிஸ்து வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே இறங்கி சிலுவையில் அறையப்படுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரே தரம் பலியாக்கப்பட்டார். எதற்காக என்றால், பாவங்களை நீக்கும் பொருட்டாக. இது எப்படிப்பட்டதா இருந்தது? பிதாவானவர் நமக்கு அருளின கிருபை. இந்த கிருபைகளிலே சிலவற்றை இன்னுமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கொலோசையரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவருக்கு பிரியமானது எது? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் ஒப்புரவாக்கி கொண்டார். இதுதான் ரகசியம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, ஜெயம் உண்டு. இவைகளெல்லாம் இயேசு நமக்கு தருகிறார். இதில் நான் பார்க்கும்போது இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஆமேன் சொல்லலாமே? ஆமேன். இரத்தம் முக்கியமானது. இயேசுவின் இரத்தமே அல்லாமல் ஒரு பாவம் நிவர்த்தியாகாது. அவருடைய இரத்தம் மட்டுமே ஒரு மனுஷனை சுகமாக்கும், குணமாக்கும், ஆரோக்கியப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருந்தால் அவைகள் எல்லாம் எடுத்து போடும். எனவே இயேசு சிந்தின இரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும். அது பரலோகத்தில் இருக்கவங்க பூலோகத்தில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் இயேசுவின் இரத்தம் தான் ஒப்புரவாக்கும். காரணம் என்றால் இயேசு தான் அதற்கு காரணக்கர்த்தா இருக்கிறார். இயேசுவே காரணமாக இருக்கிறார். அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம்.
அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த மரணமானது அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது. அந்த மரணமானது அவரோடே கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனாலே மீட்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய ஜீவன். அவர் ஜீவன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்படைய வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதாவது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். ஆதாமின் மூலமாக வந்த பாவங்களை அருணோதயம் போல, அதாவது வெளிச்சத்தை போல, சூரியனை போல பிரகாசித்து அவர் நமக்குள்ளே இருக்கிற காருளை அகற்றி போட்டு அவர் மரணத்தின் மூலமாக நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தெளிவையும் அவருடைய பிரகாசத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்க, அந்த பாவ மன்னிப்பை உண்டாக்குற இரத்தத்தில் இல்லாதபடிக்கு நாம் இருந்தோம். சத்துருக்களாக இருந்தோம், எதிர்த்து நின்றோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய அக்கிரமங்களினாலே நாம் வாழாதபடி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்குள்ளாக வாழ்ந்தோம் என்றால் மீட்படைவோம், அவரோடு கூட ஒப்புரவாக்கப்படுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, பிதாவானவர் நமக்கு அருளின கிருபையிலே இன்னொரு கிருபையை சொல்லுகிறேன். எபிரேயர் 9:12 தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது. யூதர்கள் அதை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறார். நித்திய மீட்பை, என்றென்றைக்குமான இரட்சிப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 8:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகையால் படிகாரத்திலும் மரத்திலும் மார்பிலும் கிரைனிட்டிலும் கண்ணாடியிலும் மாலைகளை செய்து உருட்டினாலும், வசனங்களை மந்திரங்களாக சொன்னாலும், ஓலையிலும் மரத்திலும் வெள்ளியிலும் பொன்னிலும் சிலுவையை செய்து உருட்டினாலும் அவைகள் சரீர கிரியைகள் மாத்திரமே. ஏசாயா 8:19 வாசிக்கலாம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? உயிருள்ள தேவனிடத்தில் நம்ம வரணும். இன்னைக்கு செத்து போனவரிடத்திலே போய் குறி கேட்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கழுத்திலே சிலுவையை போட்டிருக்கிறார்கள். மோதிரம் போட்டு இருக்கும்போது அதில் இயேசு படத்தை வைத்திருக்கிறார்கள். மரத்திலும் வெள்ளியிலும் பொன்னிலும் சிலுவையை செய்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அவைகள் சரீர கிரியைகள் மாத்திரமே என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு சிலுவையை தூக்கி கொண்டு சும்மா சுற்றித் திரிகிறார்கள். தெரு தெருவாய் உலாவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாமே போலியானவை. ஜெபமாலையிலே சிலுவை இருக்கிறது. அவைகளை போட்டுக்கொண்டு கழுத்திலே போட்டுக்கொண்டு சுற்றி திரிகிறவர்கள் இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 17 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய வசனத்தினாலே நாம் மீட்படைய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும்
பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தை உடையவர்களை நோக்கி அவள் வெறி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பிசாசானவள் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறார் என்றால், படிகாரத்தினாலும் மரத்தினாலும் மார்பினாலும் கிரைனேட்டினாலும் கண்ணாடியினாலும் மாலைகளை செய்து உருட்டி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். வசனங்களை மந்திரங்களாக ஒரு சில நேரத்தில் சொல்லுகிறார்கள், ஜெபமாலையும் சொல்லுகிறார்கள். ஓலையிலும் மரத்திலும் வெள்ளியிலும் பொன்னிலும் சிலுவையை செய்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள், தூக்கி சுமக்கிறார்கள். அவைகளை நாம் எப்படி பார்க்க முடியும்? சரீர கிரியைகளாகவே பார்க்க முடியும். நீங்கள் செயல்படுத்தும் நற்காரியங்கள் அல்லது பலியும் காணிக்கையும் முறைமைகளும் உபவாசங்களும் நரகத்திலிருந்து ரட்சிக்காது. தாடியை வளர்த்துக்கிட்டு காவி வேஷ்டி அல்லது காவி சீலைகளை கட்டிக்கொண்டு சுற்றித் திரிகிறவர்கள் அநேக பேர். அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது நற்காரியங்கள் அல்லது பலியும் காணிக்கையும் முறைமைகளை உபவாசங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நரகத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். பைபிளே எடுத்து வாசிக்காமல் உபவாசம் இருக்கிறேன், நான் 40 நாள் வருஷந்தி இருக்கிறேன் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கறி சாப்பிட மாட்டேன், அதாவது மாம்சமே நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படிதலே நம்மை பரலோகம் கொண்டு செல்லும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் மாறினால் மாத்திரமே பரலோகம். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்கிறேன் என்று சொல்லி நான் இப்போ சொன்ன பட்டியலின்படி வாழ்கிறவர்கள் நரகத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 22 அதனுடைய 17வது வசனம். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையின் உபதேசத்திற்குள்ளாக வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசத்திற்குள்ளாக இல்லாதபடி சிலுவையை ஏதேதோ என்ன பண்ண நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 110 பவுண்டு உள்ள சிலுவையை சுமந்தார், அதாவது 150 கிலோ. அதை சுமந்து சென்று நமக்கு ரட்சிப்பை வழங்கினார். இன்றைய நாட்களிலே நடித்து காமிக்கிறார்கள், ஆனால் அதனுடைய உண்மையான புரிதல் இல்லாதபடி இருக்கிறார்கள். இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். யாருக்குள்ளாக ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும், இயேசுக்குள்ளாக ஓடணும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். காலங்காலமாய் கேட்டு நம்பி பின்பற்றி கொண்டிருக்கும் கொள்கைகளுக்கு மாறாக வேதத்தின் வசனங்கள் இருந்தால் உங்களது கொள்கையை விட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தன் உயிரையே கொடுத்து நம்மை மீட்ட இயேசுவின் போதனைக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. நமக்காக பலியான கிறிஸ்து இயேசுவின் மீட்பிற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எனவே நமக்காக பலியான கிறிஸ்து இயேசுவின் மீட்பிற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், மீட்பை அருளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிந்தின ரத்தம் வீண் போகவில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, நீர் எங்களோடு கூட காணப்படுகிறீங்க ஆண்டவரே. கட்டுகளை உதறிவிட்டு தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிவதே எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. யாரெல்லாம் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார்களோ
அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். ஆண்டவராகிய கர்த்தாவே, சிலுவையை கட்டிக்கொண்டு சிலுவையிலே கழுத்திலே அணிந்து கொண்டு கட்டுகளோடு இருக்கிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.